ஓகே. நான் அப்ப ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அனுப்புறேன். ஆ உங்களுக்கு இது வந்து பெரிய வீடியோவா இருக்கு. நான் உங்களோட எப்படி ஷேர் பண்றது? இப்ப WhatsApp அதுகள்ல இவ்வளோ பெரிய லென்த்தான வீடியோ ஷேர் பண்ணிடலாது. உங்கள்ட்ட இமெயில் ஐடி அப்படி இல்லாட்டி இமெயில் இருந்தா தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களோட மெயில் ஐடிய வந்து எனக்கு ஓகே. நான் உங்களுக்கு எந்த மெயில் ஐடிய உங்களுக்கு நார்மலா மெசேஜ் பண்ணி விடுறேன் கிளாஸ் முடிய. அதுக்கு அந்த மெயிலுக்கு நீங்க மெயில் பண்ணி விடுங்க. உங்களோட மெயில் ஐடிய உங்க 2 பேரோட மெயில் ஐடிய மெயில் பண்ணி விடுங்க. நான் வந்து பிறகு ரெக்கார்டிங்க கன்வெர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகே. ரைட். இப்ப உங்களுக்கு வந்து இது இந்த கட்டமைப்பு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன கிளாஸ் படிச்சது. இந்த கட்டமைப்பு உங்களுக்கு நல்லா கிளியரா இருந்தா தான் உங்களுக்கு வந்து செகண்டரி கிரவுத் துணை வளர்ச்சி வந்து படிக்கக்குள்ள உங்களுக்கு வந்து விளங்கும். உங்களுக்கு வாய்ஸ் ஏதாவது பிரச்சனையா இருந்தா வந்து சொல்லுங்க. சவுண்ட் பிரச்சனைன்னு சொன்னா சொல்லுங்க. ஓகே. நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இந்த கட்டமைப்பு உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து இருவித்திலை தாவரத்தின் உங்களுக்கு தெரியும் துணை வளர்ச்சி வந்து நடக்கிறது உங்களுக்கு இருவித்திலை தாவரங்கள் அதாவது வைரம் சரிந்த பல்லாண்டு காலம் வாழ்ற தாவரங்கள்ல இருவித்திலை தாவரங்கள்ல தான் உங்களுக்கு துணை வளர்ச்சி நடக்கும். இது வந்து ஒரு இருவித்திலை தாவரத்தின் முதலான தாவரத்தாண்டின் முதலான கட்டமைப்பு. ஒரு குறுக்கு வெட்டத்தை நாங்க இப்ப இதுல வந்து பாக்குறோம். சரியா? அப்ப இருவித்திலை தாவரத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து உங்களுக்கு திருப்பி இருக்க ஞாபகப்படுத்திட்டு நான் உங்களுக்கு என்ன வளர்ச்சி சொல்றேன். இதை எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சுத்தி இதுல வந்து கலன் கட்டி இருக்குது. ரைட். அடுத்தது வந்து இந்த கலன் கட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு நடுவுல இருக்க போறது இதுல முன்னுக்கு கலங்கட்டுல முன்னுக்கு வந்து இருக்கும் கால். ரைட். அடுத்தது நடுவுல உங்களுக்கு தெரிகிறது வந்து உரியா. இந்த காலுக்கும் உரியத்துக்கும் நடுவுல தான் உங்களுக்கு இருக்கும் என்னன்னு சொன்னா உங்களுக்கு மாறுலயம் இருக்கும். சரியா? அதுல இருந்துதான் எங்களுக்கு வந்து துணை வளர்ச்சி நடக்க போகுது. அடுத்தது இந்த கலங்கட்டுக்கு பின்னால வந்து எங்களுக்கு வலுறு கலவலைய நார்கள் இருக்கும். இது போலத்தையும் நாங்க சேர்த்து வந்து கலன் கட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த குறுக்கு வெட்டுல இருபத்திலே தாவரத்துல குறுக்கு வெட்டுல இந்த கலங்கட்டுக்கு வெளிப்புறமாக இருக்கிற பகுதியை வந்து நாங்க மேட்டோல்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இந்த நடுவுல கலங்கட்டுக்கு உள்ளுக்கு நடுவாக இருக்கிற இடத்தை வந்து நாங்க மைய விளையம்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கலன் கட்டுக்கள் காணப்படுற பகுதி இந்த கலங்கட்டுக்கள் காணப்படுற பகுதியை அதாவது இந்த பகுதி இந்த கலங்கட்டுகளுக்கு இடையில இருக்கிற பகுதி இந்த பகுதியை வந்து நாங்க வந்து அடிப்படை இலையம் அதாவது மைய விளையத்தை வந்து எங்களோட மேற்பட்டையோட இணைக்கிற அடிப்படை இலையங்கள் காணப்படுற பகுதிகளாக நாங்க இந்த பகுதியை வந்து சொல்லுவோம். அடுத்தது வந்து ஆக வெளிப்புறமாக எங்களுக்கு மேட்டோல் வந்து இருக்கு. ரைட். இவ்வளவு வந்து உங்களுக்கு பொதுவா இருவித்திலை தாவரத்தின் தாவரத்தண்டின் குறுக்கு வெட்டுல முதலான கட்டமைப்பு இது. இருவித்திலை தாவரத்தண்டின் முதலான கட்டமைப்பு நாங்க தாவரத்தை வந்து இப்ப குறுக்கு வெட்டா வந்து பாக்குறோம். இதுல இருந்துதான் நாங்க எங்களோட துணை வளர்ச்சி எப்படி நடக்க போகுது. இப்ப முதலான வளர்ச்சி நடந்து முடிஞ்சோன்னா எங்களுக்கு இந்த முதலான கட்டமைப்பு வந்து வந்துடும் தாவரத்தண்டுல. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு துணை வளர்ச்சி நடக்க போகுது. அதனால சில தாவரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அதாவது பெரிய பல்லாண்டு காலம் வாழ்ற வைரம் சரிந்த தாவரங்கள்ல முதலான வளர்ச்சியும் துணை வளர்ச்சியும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா பரலலா நடக்கும். அதாவது முதலான வளர்ச்சி நடந்து முடிய உடனடியாகவே துணை வளர்ச்சி அதை தொடர்ந்து நடக்கும். இப்படி சில தாவரங்கள் நடக்கும். சில தாவரங்களை பாத்தீங்கன்னு சொன்னா முதலான வளர்ச்சி நடந்து சில காலம் அது வந்து வெயிட் பண்ணி சில காலம் இருந்து பிறகு துணை வளர்ச்சியா நடக்கும். இப்ப நாங்க துணை வளர்ச்சி பார்க்கல எங்கட இருபத்தில தாவர தண்டுகள்ல துணை வளர்ச்சி வந்து தண்டுகள்லயும் நடக்க போகுது வேர்கள்லயும் நடக்க போகுது. இப்ப நாங்க தண்டுகள்ல நடக்கிற துணை வளர்ச்சியை பத்தி மெயினா பார்க்க போறோம். இருபத்தில தாவரங்கள்ல தண்டுகள்ல வந்து பிரிய இலையங்கள் இருக்கு. அதாவது நீங்க மேல இப்ப நான் உங்களுக்கு முதல்
முதலான கட்டமைப்பு காட்டிட்டு வந்தேன். அதுல காலுக்கு முறியதுக்கு இடையில என்ன இருக்குது? பிரிய இலையங்கள் இருக்குது, கலன்மார் இலையங்கள் இருக்குது. ரைட். கலன்மார் இலையங்கள், தக்கை மாறிலையங்கள் எல்லாம் ஒரு வகையான பிரிய இலையங்கள்னு சொல்லி உங்களுக்கு நான் போன கிளாஸ்ல சொன்னேன், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப அந்த பிரிய இலையங்கள்ல தொழிற்பாட்டால, தாவர தண்டுகள்லையும் வேர்கள்லையும் இருக்கிற பிரிய இலையங்கள்ல தொழிற்பாட்டால புதிய கலங்கள் உருவாக போகுது. அந்த புதிய கலங்கள் உருவாகி என்ன செய்யணும்னு சொன்னா விட்டம் அதிகரிக்கும். வேராக இருந்தாலும் தண்டாக இருந்தாலும் விட்டம் அதிகரிக்க போகுது. அதாவது தாவரங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த வேம்பு, உதாரணமா நீங்க வேப்ப மரம் பொதுவா தெரிஞ்ச மரம் தானே, அந்த அந்த தாவரத்தை நீங்க ஞாபகம் வச்சிருங்க. அது வந்து என்ன செய்யணும்னு சொன்னா சரியா விட்டத்துல அதிகரிச்சு கொண்டு போகும், அகலமாகிட்டு போகும். அதைத்தான் நாங்க வந்து துணை வளர்ச்சின்னு சொல்லுவோம். இப்ப ஒரு தாவரம் சாதாரண முதலாவது ஒரு வித்து விழுந்து முளைச்சு வரையக்குள்ள ஒரு பிஞ்சு தண்டு மாதிரி வந்து கொண்டு இருக்கும். இப்ப வேம்பெல்லாம் முளைக்க நீங்க சில வேலை பார்த்துக்க கூடும், அதை வந்து டப்பண்டு உடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பிஞ்சு தண்டாது வளர்ந்தோண்டு வாரதை வந்து நாங்க அந்த நேரம் அங்க நடக்கிறது முதலான வளர்ச்சி. ஆஹ் வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு வேப்ப மரத்தை, ஒரு சின்ன மெல்லியதா இப்ப எங்களோட விரல்ன்ற விட்டம் அளவா வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன வேப்ப மரத்தை நீங்க உடைச்சீங்கன்னு சொன்னா, முறிச்சீங்கன்னா, அங்க வந்து உங்களுக்கு வளையங்கள் எதுவுமே தெரியாது. ஏன்னு சொன்னா அது ஒரு தும்பு மாதிரி உள்ளுக்கு வந்து தண்டு ஒரு தும்பு மாதிரி தான் வந்து உள்ளுக்கு இருக்கு. அதை உடைச்சிங்கன்னு சொன்னா உள்ளுக்கு வந்து உங்களுக்கு வளையங்கள் அப்படி எதுவுமே தெரியாது. ஏனென்றா அந்த நேரம் அந்த மரத்துல முதலான வளர்ச்சி தான் நடந்திருக்கு. துணை வளர்ச்சி நடக்க என்ன செய்யணும்னு சொன்னா விட்டம் அதிகரிச்சு சரியான மரம் மொத்தமா வந்து அந்த நேரம் உங்களால ஒரு மரத்தை பிடிச்சு வளைச்சு முறிக்க இயலாது, மரத்துல தண்டை முறிக்க இயலாத அளவுக்கு வந்துடும். அந்த முறிக்க இயலாத அளவு அது வைரமா இருக்கிற அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த தாவரத்துல துணை வளர்ச்சி நடக்க தொடங்கும். அப்ப உங்களுக்கு டெபினிஷன் கேட்டா எனக்கு ஸ்ட்ரக்சர்ல அவங்க கேட்பாங்களோன்னு தெரியல, நீங்க சில நேரம் எஸ்ஏ எழுதுல துணை வளர்ச்சியை பற்றி ஏதாவது எஸ்ஏ எழுத வேண்டி வந்தா நீங்க முதலாவதாவே துணை வளர்ச்சி என்னன்றதை நீங்க கொடுக்கணும். அப்ப துணை வளர்ச்சி என்னன்னு சொன்னா தாவர தண்டுகள் வேர்கள்ல பக்க பிரியிலயங்கள செயற்பாட்டால, ஏற்கனவே உங்களுக்கு உச்சி பிரியிலயம் தெரியும். உச்சி பிரியிலயங்கள் வந்து அங்க இருக்க போது தாவர உச்சிகள், அதாவது அங்குர உச்சி வேறு உச்சியில இருக்க போது உச்சி பிரியிலயங்கள் தொழிற்பட்ட என்ன நடக்கும்? தாவரங்கள் நீளும், உயரம் அதிகரிக்கும், வேர்ந்த நீளம் கூடும். ரைட். அப்ப நீங்க வந்து தாவர தண்டுகள்ல பிரியிலைய தொழிற்பாட்டாலன்னு சொல்லி நீங்க ஒரு நாளும் எடுத்து எழுதக்கூடாது. பிரியிலைய தொழிற்பாட்டால நீங்க டெபினிஷன் சொல்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கீங்க, இதுதான் துணை வளர்ச்சி. ஒரு டென்ஷன்ல வந்து நாங்க என்ன செஞ்சிருவோம், தாவர தண்டுகள்ல பிரியிலைய தொழிற்பாட்டால புதிய கலங்கள் தோற்றுவிக்கப்பட்டு விட்டம் அதிகரித்தா துணை வளர்ச்சிகள் எழுதுவோம். அதுக்கு எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வராம போகும். என்னன்னு சொன்னா பக்க பிரியிலயங்கள் உச்சி பிரியிலயங்கள் இருக்கிறதான் காரணம். அப்ப நீங்க துணை வளர்ச்சி எழுதிக்க நல்லா ஞாபகம் வச்சு எழுதுங்க, பக்க பிரியிலயங்கள்ல தொழிற்பாட்டாளர். அதே மாதிரி முதலான வளர்ச்சிக்கு நீங்க எப்பயுமே நீங்க உச்சி பிரியிலயங்கள்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். அப்ப தாவர தண்டுகள் வேர்கள்ல பக்க பிரியிலயங்கள் வந்து தொழிற்பட்டு புதிய கலங்களை தோற்றுவிச்சு விட்டத்தை அதிகரிக்கிற செயற்பாட்டை தான் நாங்க வந்து துணை வளர்ச்சின்னு சொல்லி சொல்ல போறோம். இப்ப துணை வளர்ச்சி எங்க எல்லாம் நடக்கும்னு சொன்னா எல்லா ஜிம்னாஸ்பர்ம்லயும் நடக்கும் துணை வளர்ச்சி. சரியா? அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஜிம்னாஸ்பர்ம்லயுமே துணை வளர்ச்சி நடக்கல எங்களுக்கு வந்து ஒரு வித்துல இருவித்துல தாவரங்கள் எல்லாமே இருக்குதானே. அப்ப எங்களோட ஜிம்னாஸ்பர்ம்ல இருவித்துல தாவரங்களை எடுத்துக்கொண்டா நிறைய தாவரங்கள் வைரம் சரிந்த தாவரங்கள் என்று சொல்றது நல்ல அகலமாக வளர்ந்து பல வருஷ கணக்கா இருக்கிற தாவரங்களை தான் நாங்க வந்து வைரம் சரிந்த பல்லாண்டு வாழ்ற தாவரங்கள்னு சொல்லி சொல்லுவோம். இந்த தாவரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? தண்டுகள்லையும் வேர்லையும் வந்து துணை வளர்ச்சி நடக்கும். இப்போ ஒரு தாவரம் அது துணை வளர்ச்சி நடக்கக்குள்ளதான் அது வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த சூழல்ல இந்த வெளிப்புறமா இருந்து வர ஆபத்துக்கள் எல்லாத்தையும் அது தாங்கக்கூடிய, அதாவது ஸ்ட்ராங் ஆகுது அந்த தாவரம். இது ஒரு துணை வளர்ச்சி நடக்கல. அப்ப துணை வளர்ச்சி நடக்கிற தாவரங்கள் தான், அதுவும் அதிகமா தொடர்ச்சியாக துணை வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிற தாவரங்கள் தான் கூடுதலாக வைரம் சரிந்து என்ன செய்யணும்னு சொன்னா பல்லாண்டு காலம் அது வாழும். ரைட். இப்ப துணை வளர்ச்சியில என்னென்ன நடக்க போகுதுன்னு சொன்னா எங்களோட கலன்மாரிலயங்களும் கட்டை மாரிலயங்களும் தொழிற்பட போகுது. உங்களுக்கு கலன்மாரிலயம் பண்ணோட உங்களுக்கு அந்த கட்டமைப்புல, அதாவது ஏற்கனவே படிச்ச முதலான கட்டமைப்புல, அதாவது இங்க
கால் இருக்கு, உரியம் இருக்கு. இது ரெண்டுக்கும் இடையில எங்களுக்கு வந்து இடைப்புகுந்த பிரியிலையங்கள் இருக்குது. இவைதான் இந்த இடைப்புகுந்த பிரியிலையங்கள் தான் கலன்மார்லயமாக மாறப்போகுது. அவைதான் தொழிற்பட்டு துணை வளர்ச்சியை நடத்த போதுன்னு தெரியும். கலன்மார்லயம் தக்கை மார்லயம் அங்க வரப்போதுன்னு சொன்னா தக்கை மார்லயம் எங்களோட துணை வளர்ச்சியின் போதுதான் தோற்றுவிக்கப்படும். இந்த பகுதியில், அதாவது இந்த மேற்பட்ட இந்த பகுதியில கலன்கட்டுக்கு வெளிப்புறமாகத்தான் தக்கை மார்லயங்கள் தோற்றுவிக்கப்பட்டு எங்களோட துணை வளர்ச்சி வந்து நடக்கும். அப்ப துணை வளர்ச்சி நடக்கல யார தொழிற்பட பயணம்னு சொன்னா எங்களோட கலன் மாரலயமும் தக்கை மாரலயமும் தொழிற்பட்டு கலங்களை தோற்றுவிச்சுதான் புதிய இளையங்களை தோற்றுவிக்க போயினோம். எங்களோட துணை வளர்ச்சி நடந்து தாவரங்கள் வந்து அகலமடைய போகுது, விட்டத்துல அதிகரிக்க போகுது. அப்ப இப்ப முதலாவது வந்து எங்களோட கலன் மாரலயத்துக்கு வேலையை பார்ப்போம். கலன் மாரலயம் என்ன செய்யணும்னு சொன்னா, கலன் மாரலயம் எங்க இருக்கிறார்? முதல் காலுக்கும் முதல் உரியத்துக்கும் நடுவுல இருக்கிறார் கலன் மாரலயம். அதாவது இது கலன் கட்டு. இப்ப துணை வளர்ச்சி நடைபெறும். உங்களுக்கு இருக்கிற படம் உங்களோட டீச்சர்ஸ் கைட், இந்த ரிசோர்ஸ் புக். ஓகே, இது வந்து கலன் கட்டு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதல் உங்களுக்கு இப்படி ஜாயின் பண்ணி இருக்கே இல்ல, ஒவ்வொரு கலன் கட்டுக்கும் இடையில எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா இடைப்புகுந்த பிரியிலையங்கள் வந்து காணப்பட்டது. ஒரு கலன் கட்டு எடுத்துக்கொண்டா காலையும் உரியத்தையும் பிடிச்சு பிரியிலையும் இந்த இதுவளவும் சேருது, சேர்ந்து ஒரு ரிங்கா ஒரு வளையமாக வந்து மாறும். சரியா? அப்படி வளையமாக மாறி இந்த வாரால் தான் யாரு இந்த கலன் மாரலயம். இப்ப கலன் மாரலயம் வந்து உருவாகல, கலன் மாரலயத்துக்கு உள்பக்கமா எங்கட முதல் கால் காணப்பட போற. அதாவது இந்த படத்துல வந்து இன்னும் உங்களுக்கு துணை வளர்ச்சி தொடங்கல. கலன் மாரலயத்துக்கு இந்த ரிங் தான் கலன் மாரலயம். அவருக்கு வெளிப்புறமாக முதல் உரியம் காணப்பட போற. முதல் கால் கலன் மாரலயத்துக்கு உட்புறமாகவும் வெளிப்புறமாக இப்ப வாய்ஸ் கிளியரா இருக்கா? சவுண்ட் கிளியரா இருக்கா? ஓகே ரைட். நல்லா ஞாபகம் வச்சிருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப துணை வளர்ச்சியில அவை வந்து இதுக்கு முற்புறமாக இதுக்கு வெளிப்புறமாக சொல்லி அப்படியே தொடர்ந்து சொல்லி கொண்டு போவேணும். அதுதான் உங்களுக்கு குழம்புற மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு முதல் கட்டமைப்பு நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அதுக்கு நடுவுல இருந்த இந்த இடைப்புகுந்த பிரிலையம் என்ன செய்யுதுன்னா ஒரு ரிங் ஒரு வளையத்தை வந்து தோற்றுவிக்குது. இந்த தோற்றுவிக்கைகள்ல அந்த அவலத்தை தான் நாங்க கலன் மாரலயம்னு சொல்றோம். இந்த கலன் மாரலயத்துக்கு உள்புறமாக, அதாவது மைய விளைய பகுதியில உள்புறமாக முழுசா இருப்பாருன்னு சொன்னா அங்கட முதல் கால் இருக்க போற. இவருக்கு வெளிப்புறமாக என்ன செய்ய போதுன்னு சொன்னா முதல் உரியம் இருக்க போற. இப்ப துணை வளர்ச்சி நடக்கைக்கு என்ன நடக்கும்னு சொன்னா இந்த கலன் மாரலயம் தான் அகலத்துல அதிகரித்து கொண்டு வரப்போகுது. இந்த கலன் மாரலயம் இந்த பக்கமாகவும் கூடும், இந்த பக்கமாகவும் கூடும். கூடைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இந்த கலன் மாரலயம் இந்த பக்கமா கலங்களை உருவாக்கிக்குள்ள இந்த முதல் கால் நல்லா தள்ளுப்பட்டு உள்ளுக்கு வந்துடும். முதல் கால் தள்ளுப்பட்டு உள்ளுக்கு வந்துடும். இது இந்த பக்கமா உருவாகிக்கல. அதே மாதிரி கலன் மாரலயம் மற்ற பக்கமா கலங்களை பிரியடைஞ்சு வரைக்குள்ள இந்த முதல் உரியம் வெளிப்பக்கமா தள்ளுப்பட்டு கொண்டு போகும். அப்ப என்ன நடக்க போகுது, இது வரைக்கும் பக்கத்துல இருந்த முதல் காலம் முதல் உரியமும் நல்லா தள்ளுபட போயிடும். முதல் கால் நல்லா மைய விளையத்தை நோக்கி வருவேன், முதல் உரியம் நல்லா மேற்பட்டையை நோக்கி போவேன். இப்ப அந்த நடுப்பகுதியில தான் இவை ரெண்டு பேரையும் பிரிச்சு வர நடுப்பகுதிக்கு தான் எங்களுக்கு என்ன ஆக்கள் வர போயணும்னு சொன்னா துணை உரியமும் துணை காலம் வர போயணும். ஓகே, இப்ப கலன் மாரலயம் தொழிற்படைகள் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா முதலாவது துணை காலை உருவாக்க போகுது. அடுத்தது துணை காலையும் துணை உரியத்தையும் வந்து உருவாக்க போகுது துணை வளர்ச்சியில. இப்ப எங்கெங்க எப்படி அதை சேர்க்க போகுதுன்னு சொன்னா துணை காலை வந்து முதல் காலை நோக்கி உருவாக்கும். துணை முதல் காலை நோக்கி உருவாக்கும். துணை உரியத்தை முதல் உரியத்தை நோக்கி உருவாக்கும். நோக்கி என்றா இங்க பாருங்க உங்களுக்கு படம்.
இப்ப இந்த டார்க்கா இருக்கிற இந்த லைன் தான் உங்களுக்கு கலன் மாறலையம். சரியா? என்ன செய்ய போறாருண்டா, இவர் பிரிகை அடைய இங்க இதுதான் இந்த படத்தை பாருங்க. ரைட்? இவர் நடுவுல இருக்கிற கலன் மாறலையம். இவர் பிரியக்குள்ள முதலாவது முதற் கால உருவாக்க போற சாரி துணைக்கால உருவாக்க போற, அதாவது துணை வளர்ச்சி நடக்க போது இவர் பிரிய இருக்கிற துணைக்கால். துணைக்கால என்ன செய்வாருன்னு சொன்னா முதற் காலை நோக்கி உருவாக்குவார். இங்க இருக்குது எங்கிட்ட முதற்கால். அப்ப இவரை நோக்கித்தான் துணைக்கால உருவாக்குவார். இப்ப பாருங்க, இவர் துணைக்கால உருவாக்கல முதல் கால் என்ன செய்வாருன்னு சொன்னா தள்ளுப்பட்டு மைய விளையத்தை நோக்கி நடுவுல வந்துடுவார். இவர் இருந்த எங்கிட்ட கலன்மார்லயம் வந்து தன் அமைவிடத்தை மாட்டாது. அவர் எங்க இருந்தாரோ அதே இடத்துல இருந்து கொண்டிருப்பார். கலன்மார்லயம் எப்பவும் மாற போறது இல்லை. சரியா? சில வேளை உங்களுக்கு இந்த 2 படமும் எக்ஸாம்பிள் கீழே பண்ணி வந்துட்டேன்னு சொன்னார். இப்ப முதல் முதல் இருபத்திலே தாவர தண்டுன்ற முதலான கட்டமைப்பையும் துணையான கட்டமைப்பையும் கீழே வண்டி வந்துட்டா அவை வந்து உங்களோட படத்தின் விகிதாசாரத்தையும் பார்ப்பினும் கணக்கெடுப்பினும். நீங்க என்ன விகிதாசாரத்துல கீழ் இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்ப இந்த 2 படத்தையும் கீழே இருக்குல்ல பாருங்க, இங்க இருக்கிற எங்களோட கலன்மாரிலையும் இருக்குது தானே. அதாவது முதலான கட்டமைப்புல நாங்க கீறுற அந்த இடைப்புகுந்த பிரியிலயங்கள் சேர்ந்து வர இந்த ரிங் இதுவும் கிட்டத்தட்ட நீங்க விட்டத்துல ஒரே அளவா கீறணும். ஏன்னு சொன்னா இங்க இருக்கிற எங்களோட கலன்மாரிலையும் தஞ்சை இதுல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. என்ன செய்வாருன்னு சொன்னா கலங்கள் பிரிகை அடைஞ்சு துணை கால முதல் கால இங்க இருக்கிற முதல் கால் இந்த ரவுண்ட் உங்களுக்கு இந்த மவுஸ் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். முதல் காலை நோக்கி உருவாக்க போறேன். அப்ப இங்க இருந்து இந்த பக்கமா அவர் உருவாக்குவார். இப்படி உள்பக்கமா முதல் காலை நோக்கி துணை காலை உருவாக்குவார். அப்ப என்ன செய்யுது, முதல் கால் தள்ளப்பட்டு நடுவுல வந்துடும். எங்களோட கலன்மாரலயத்துக்கும் முதல் காலுக்கும் இடையில துணைக்கால் உருவாக்கப்பட்டுருவார். இவர் துணைக்கால். ரைட்? அடுத்தது துணை உரியத்தை முதல் உரியத்தை நோக்கி உருவாக்கும். இப்ப முதல் உரியமாகிறார்கள் வெளியில இருக்கிறார்கள் தான் முதல் உரியம். ரைட்? இங்க வெளியே இருக்கிறார்கள் முதல் உரியம். இப்ப நடுவுல இருக்கிற கலன்மாரிலையும் முதல் உரியத்தை நோக்கி துணை உரியத்தை உருவாக்கிச்சேன்னு சொன்னா எங்களோட முதல் உரியம் என்ன செய்யும், வெளியில தள்ளுப்பட்டு கொண்டு போகும். வெளியில தள்ளுப்பட்டு கொண்டு போகல எங்கட இங்க இருக்கிற கலன்மாரலயத்துக்கும் முதல் உரியத்துக்கும் இடையில இந்த லைன் தான் நேராக்கள் துணை உரியமாக உருவாக போயிடும். இதுதான் அங்க மெயினா நடக்கிற ஒரு செயல்முறை. ஓகே, அப்ப துணைக்கால் என்ன செய்யுதுன்னு சொன்னா முதல் ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு கோல் வந்து அப்ப என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா துணைக்கால வந்து முதல் காலை நோக்கியும் துணை உரியத்தை முதல் உரியத்தை நோக்கியும் சேர்க்க போகுது. அடுத்தது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இப்ப இது வந்து எங்களோட கலன்மாரலயத்தின் தொழிற்பாடு. அடுத்தது தக்கை மாரலயம். தக்கை மாரலயம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா துணை வளர்ச்சியில தான் உருவாகும். நீங்க தக்கை மாரலயத்தை வந்து முதல் கட்டமைப்புல குறிச்சு காட்டலாது. எங்க தக்கை மாரலயம் எங்க உருவாகப்படுதுன்னு சொன்னா அங்க துணை வளர்ச்சி நடக்கதான் என்ன நடக்கும்னா எங்களோட மேற்பட்டைக்கு உட்புறமாக இந்த தக்கை மாரலயம் வந்து உருவாக போகுது. தக்கை மாரலயம் உருவாக்குற இந்த தக்கை கலங்கள் வந்து பொதுவா பாதுகாப்பு செயல்முறையில தான் ஈடுபட போயிடும். இப்ப பாதுகாப்பு செயல்முறையில பாத்தீங்கன்னா துணை வளர்ச்சி நடக்கல இப்ப யோசிச்சு பாருங்க, தாவரம் வந்து அப்படியே விட்டத்துல அதிகரிச்சு கொண்டு வரப்போகுது. அதிகரிச்சு கொண்டு வரையில இந்த தாவரத்துல ஆக வெளிப்புறமா இருப்பது தான் இந்த மேட்டோல், இந்த ஆக வெளியில இருக்கிற இந்த ஆள் இருக்கிறாரு தானே. இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா அப்படியே ஒரு பலூனுக்குள்ள என்ன செய்யணும் காத்தன்றப்பி கொண்டு ஒரு வீங்கி ஒரு கட்டத்துல வெடிச்சிருந்தாங்க. அது மாதிரி
உள்ளுக்குள்ளால ஆக்கள் பிரிஞ்சு கொண்டு வரையக்குள்ள நிறைய துணை வளர்ச்சி நடந்து வரையக்குள்ள வெளியில இருக்கிற தோல் வந்து வெடிக்கும். நீங்க தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வெளிப்பக்கமா இருக்கிற பட்டைகள் எல்லாம் வந்து உறிஞ்சு கொண்டு வரும். அப்படியே இந்த மேல் தோல் வெடிக்கும். இப்ப வெடிக்கைக்குள்ள தாவரத்துக்கு என்ன வந்து இப்ப ஈஸியா இன்னொரு நுண்ணங்கிகளோ ஏதோ ஒரு இதோ தொற்றக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப தாவரத்தை வந்து பாதுகாக்கிற வேலையைத்தான் இந்த வெளியில இருக்கிற தக்கை மாரலயம் வந்து செய்ய போகுது. தக்கை மாரலயம் இல்ல, தக்கை மாரலயத்தால துணை வளர்ச்சியில உருவாக்கப்பட்ட தக்கை கலங்கள் அவை வந்து வெளியில இருக்கிறார்கள பாதுகாக்கிற வேலையைத்தான் அவை செய்ய போயிடும். ஏன்னா துணை வளர்ச்சி வந்து ஒருக்கா துணைக்காலையும் ஒருக்கா துணை உருவத்தையும் உருவாக்கிட்டு நிப்பாட்ட போறது இல்ல. இது என்ன செய்யும், உருவாக்கிட்டு அடுத்த கட்டம் 2வது கால பிரிவை மேற்கொள்ளும். அப்ப இந்த துணைக்கால் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளப்படும். இந்த துணை உரியமும் முதல் உரியமும் சேர்ந்து வெளியில தள்ளப்படும். அடுத்த கட்டமா இன்னொரு துணை உரியமும் இன்னொரு துணைக்காலம் உருவாகும். அப்ப இப்படியே இது உருவாகி கொண்டே இருக்க போகுது. உருவாகி கொண்டு இருக்கிறதால நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த பின்னல படிச்சிருப்பீங்க, ஆண்டு வளையங்கள் வளர்ச்சி வளையங்கள் வார அவை வந்து தொடர்ச்சியா உருவாகி கொண்டு இருக்க போயிடும். அப்ப இந்த நேரங்கள்ல வந்து தொடர்ச்சியாக வெளிப்புறமாக இருக்கிற படை என்ன செய்யும், சிதைவடைஞ்சு கொண்டு இருக்கும். இந்த அதிகரிச்சு கொண்டு இருக்கல ஒரு வீக்கம் மாதிரி தானே, அவர் வந்து உடைஞ்சு கொண்டு இருப்பார். அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் இந்த தக்கை மாரலயங்கள் என்ன செய்வாருன்னு சொன்னா தக்கை கிழங்களை வந்து உருவாக்கி கொண்டே இருப்பார் தொடர்ந்து. அப்ப தக்கை மாரலயம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா தக்கை கிழங்களை தோற்றுவிக்கும். இப்ப இந்த தக்கை கிழங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா மெழுகால நிறைக்கப்பட்டிருக்கு. அப்ப மெழுகண்டைக்கு உங்களுக்கு தெரியும் நீரிழப்ப குறைக்கும், பூச்சிகள் வேற இதுகளை தாவரங்களை வந்து பாதிக்க விடாது. அதே நேரம் கடினமாகவும் இருக்கும், தடிப்பாகவும் இருக்கும். ஏன்னா தாவரங்கள் ஒரு மேற்போர்வை தானே, அவர் வெளியில இருக்க போறாரு. அப்ப எல்லாத்தையும் உள்ளுக்கு இருக்கிற எல்லாரையும் பாதுகாக்க வேண்டிய வேலை வருது. அப்ப ஒரு கடினமான தடிப்பான ஒரு மேற்போர்வையில் உள்ள ஒரு மெழுகாலான கலங்கள் இதேதான் நம்ம தக்கை கிழங்கு தக்கை. இப்ப தக்கை மாறலையும் என்ன செய்ய போதுன்னு சொல்லிப்பட்டு தக்கை கிழங்களை தோற்றுவிக்க போகுது. அப்ப இவர் வந்து நீரிழப்பு மெழுகு இருக்கிறதுனால நீரிழப்பு, மற்றது இவை வந்து கடினமான தடிப்பான கலங்களா இருக்கிறதுனால நுண்ணங்கிகள், பூச்சிகள், பாக்டீரியா, பங்கஸ் எல்லாமே இந்த தண்டு இவற்றினால தண்டுக்கு வர பாதிப்புல இருந்து அவரை பாதுகாக்க போகுது தக்கை கிழங்கு. இப்ப வைரம் சரிந்த தாவரங்கள் எடுத்துக்கொண்டா ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரே நேரத்துல முதல் வளர்ச்சியும் துணை வளர்ச்சியும் நடக்கும்னு சொல்லி. இப்ப முதல் வளர்ச்சி துணை வளர்ச்சி ஒரே நேரத்துல நடக்கும்னு சொன்னா இப்ப முதலான வளர்ச்சி நடந்து எங்களுக்கு முதல் கால் முதல் உரியம் எல்லாம் வந்த உடனே உடனடியாகவே என்ன செய்யும், துணை வளர்ச்சியும் ஆரம்பிக்க செய்யும், நடக்க தொடங்குது. இப்ப முதல் வளர்ச்சி நடக்க என்ன செய்ய போகுது, தாவரம் வந்து வளரப்போகுது, நீளப்போகுது. ஒரு வித்தொன்று முளைச்சு நிலத்துல இருந்து அங்குர பகுதி மேல் பகுதி வந்து உயர்ந்து கொண்டு போகுது. அதே மாதிரி வேர் பகுதியும் வந்து நீண்டு கொண்டு போகுது. இவர் நடக்கவே எங்களோட துணை வளர்ச்சியும் நடக்க தொடங்கிடும். அப்ப அவரும் விட்டத்துல வந்து அதிகரிக்க தொடங்குவார். இப்ப தாவரங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவா உங்களுக்கு பெரிய மரங்களை பார்த்த ஞாபகம் இருக்கு. அந்த காலங்காலமா வீடுகள்ல சில நேரம் வீடுகளுக்கு முன்னால பெரிய மரங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மரங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அது வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற மாதிரி. இப்ப நீங்க இருக்கிறீங்க, இப்ப அந்த விட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதே வீட்டுல நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இருந்தாலும் என்ன செய்வீங்கன்னா அந்த தாவரத்தின் தண்டு அகலமாகி கொண்டு போறதை நீங்க பாக்கலாம். இன்னொரு 20-30 வருஷத்துக்கு பிறகும் அதே இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா தாவரத்துக்கு தண்டு அதிகமாகி கொண்டு அகலமாகி கொண்டு போகும். ஆனா அதுக்கு உயரம் பெருசா மாறாது. உயரம் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவான உயரத்தோட அது நிப்பாட்டப்பட்டிருக்கும். என்னன்னா துணை வளர்ச்சி முதல் வளர்ச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட இதோட நின்று இவ்வளவுதான் தாவரத்தின் உயரம் நின்று. ஆனா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு பார்த்தாலும் ஒரு 30-40 வருஷத்துக்கு பிறகு பார்த்தாலும் துணை வளர்ச்சி வந்து நடந்து கொண்டே இருக்கும். நடந்து தாவரத்தின் அகலம் வந்து கூடிக்கொண்டு இருக்கும். அப்ப நாங்க துணையான கல நிலையங்கள் என்று சொல்றது யாருன்னு சொன்னா துணை காலையும் துணை உரியத்தையும் தான்.
கலன்மார் நிலையத்தால தோற்றுவிக்கப்படுற நிலையங்களை வந்து நாங்க துணையான கல நிலையங்கள்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு 10 மினிட்ஸ்ல வந்து இது நின்றுச்சுண்டா மீட்டிங் எண்ட் ஆனோன்னா திருப்பி அதே நீங்களே ஜாயின் பண்ணுங்க சேம் லிங்க்ல. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுது, ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு சரியான காசு கூட. அப்ப நாங்க முதலான கல நிலையங்கள்னு சொல்றது எங்க முதல் காலையும் முதல் உரியத்தையும், துணையான கல நிலையங்கள்னு சொல்றது துணை வளர்ச்சி துணைக்காலம் துணை. உங்களுக்கு எம்சிக்யூ வந்து இப்படித்தான் சுத்துப்படுறது. இப்ப துணையான கல நிலையங்கள் வந்து எதனால உருவாக்கப்படுதுன்னா உங்களுக்கு துணையான கல நிலையம் வந்தோன்னா டக்குன்னு கிளிக் ஆகும். அது துணைக்காலம் துணை முடியும். துணையான கல நிலையங்கள் வந்து கலன்மார் நிலையத்தின தொழிற்பாட்டால உருவாக்கப்படுது. அடுத்தது முதல்ல அடுத்தது விஷயம் என்ன சொல்லணும்னா, நீங்க கலன்மார் நிலையத்தின் கட்டமைப்பு எப்படி, அதுன்னு அமைவிடம் எப்படி, கலன்மார் நிலையத்தின் கட்டமைப்பும் அமைவிடத்தையும் நீங்க விளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இந்த கலன்மார் நிலையத்தின் கட்டமைப்பு அமைவிடம் ஒரு இப்ப பெரும்பாலும் துணை வளர்ச்சி வந்து எஸ்ஐக்கு தான் வர்றது. அப்ப நீங்க ஒவ்வொரு கட்டமைப்பா விளக்கி கொண்டு தான் வரணும். இப்ப கலன்மார் நிலையத்தின் கட்டமைப்பு அமைவிடம். இப்ப கலன்மார் நிலையத்தை பாத்தீங்கன்னு சொன்னா தண்டுல இருக்க போது ஒரு கலப்படை தடிப்பு மட்டும்தான் இருக்க போகுது. ரைட், ஒரு கலப்படை தடிப்புண்டா நான் சொன்னா நீங்க ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணி எங்கேயாவது கீழ வேண்டி வந்துட்டேன்டா பக்கத்துல ரெண்டு படத்திலையும் விகிதத்தை கவனிச்சு கொள்ளுங்க. ஏனென்றா இந்த கலன்மார் நிலையத்தின் அமைப்பு எப்பயுமே மாற போறது இல்ல. அதாவது முதலான கட்டமைப்புல அவர் எப்படி இருக்கிறாரோ தண்டின முதலான கட்டமைப்புல அதே அளவு திக்னஸோட அதே இடத்துல அவர் துணை வளர்ச்சி நடக்கையும் இருந்து கொண்டு இருப்பார். அவர் வந்து ஒரு கலப்படை தடிப்புத்தான். கலன்மார்லயும் என்ன ஒரு வகையான பிரி இல்லையா, அவர் வந்து ஒரு கலப்படை தடிப்புல அதே மாதிரி ஒரு உருளை ஷேப்ல இருந்து கொண்டு இருப்பார். அதாவது உருளை ஷேப்னு சொல்றது இந்த தாவர தண்டை இப்படி நீங்க நீளமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நீளப்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மேல இருந்து பாக்கல. இப்ப நீங்க வெட்டிட்டு இப்படி மேல இருந்து பாக்க என்னது அவர் ஒரு உருளை மாதிரி தானே, தண்டொரு உருளை தானே. அப்ப தண்டொரு உருளைன்னு சொன்னா அவரும் அந்த தண்டுக்குள்ள ஒரு நீளமான உருளை ஷேப்ல கலன்மார்லயும் இருந்து கொண்டிருக்க போகுது. ஆனா அப்ப அது நீளப்பாக்குலதான் அது உருளை ஷேப்ல நீளமா இருக்க போதும் இல்லையா. ஒரு கலப்படை தடிப்புன்றது நாங்க குறுக்கு வெட்டில பாக்கல. இது வந்து ஒரு கலப்படை தடிப்பு தான். இதர் வந்து பலகலப்படை தடிப்பு கிடையாது. இவர் உருவாக்குற இளையங்கள் வந்து இளையம் என்றாலே பலகலப்படை தடிப்புல அவர் போய்கொண்டிருப்பார். அதே நேரம் அமைவிடத்தை பாத்தீங்கன்னு சொன்னா மைய விளையம் மற்றது முதற்காலுக்கு வெளிப்புறமாக இருக்கும். உங்களோட மைய விளையம் இங்கே இருக்க போது முதல் கால் இங்கே இருக்க போது. மைய விளையத்துக்கு முதல் காலுக்கும் வெளிப்புறமாக இருக்க போற கலன்மார் விளையம். இதே நேரம் மேற்பட்டைக்கும் முதல் உரியத்துக்கும் உட்புறமாக இருக்கும். இதுதான் நம்முடைய கலன்மார் விளையத்தின் அமைவிடம். நீங்க எழுத வேண்டியது இந்த படத்தை நீங்க அப்படியே ஒரு மைண்ட்ல அப்படியே ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இந்த படம் அப்படியே உங்களோட மைண்ட்ல இருந்தா நீங்க அந்த படத்தை யோசிச்சு எழுதலாம். பாடமாக்க தேவையில்லை. யோசிச்சு எழுதக்கூடிய மாதிரி இருக்கு, பாடமாக்க தேவையில்லை. இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா நீங்க எந்த வசனத்தையும் பாடமாக்க வேணாம். நீங்க ஓகே கலன்மார் விளையத்தின் அமைவிடம் எழுத போறீங்கன்னு சொன்னா என்ன எழுதணும், முதற்காலுக்கும் மைய விளையத்துக்கும் வெளிப்புறமாக இருக்க போது அதே நேரம் மேற்பட்டைக்கும் முதல் உரியத்துக்கும் உள்புறமாக இருக்க போகுது. ஒரு கலப்படை தடிப்பு அதே நேரம் உருளை வடிவமாக இருக்க போகுது தாவர தண்டுக்குள்ள. சிம்பிள். நீங்க இதுல எந்த வசனமுமே பாடமாக்க தேவையில்லை. உங்களுக்கு இந்த கட்டமைப்பு அப்படியே விளங்கிட்டேன்னு சொன்னா
இதுவும் அதே அமைவிடம் தான். இதுல வந்து என்னன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கல முதல் உரியம் மேற்பட்டை மைய விளையத்தை வச்சு சொன்னவை. இப்ப உங்களுக்கு பரிவட்ட உரை என்ற ஒரு விஷயம் தெரியும். எங்க வேர்ல நீங்க இங்க பார்த்தது வந்து தண்டு. இப்ப தண்டுன்னு சொன்னா தண்டுல உங்களுக்கு தெரியும் முதற்கால் மைய விளையத்துக்கு வெளிப்புறமாக இருக்க போது முதல் உரியம் மேற்பட்டைக்கு உட்புறமாக இருக்க போகுது. உங்களுக்கு வேர்ல கலங்கட்டு படிச்ச நீங்க வேர்ல உங்களுக்கு பரிவட்ட உரை எல்லாம் இருக்குன்னு தெரியும். இப்ப பரிவட்ட உரைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு பரிவட்ட உரை எல்லாம் இருக்கீங்களா உங்களுக்கு எங்க இந்த கல நிலையம் பரிவட்ட உரை இருக்குது. இப்ப எந்த பக்கத்துல உருவாக போகுதுன்னு பாத்தீங்கன்னா படம் சில பாடங்கள் ஆன்லைன்ல படிக்கிறது கஷ்டம். நேர்ல படிக்கிறேன்னு சொன்னா இந்த படத்தை கீறலாம் உங்களுக்கு முன்னால இருந்து. அப்போ ஒரு லைனா கீறேக்க உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்படித்தான் இதெல்லாம் ஆன்லைன்ல படிக்கிறது இல்ல எனக்கு காட்டவும் இல்லாது. நீங்க வேற கட்டமைப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? அதாவது இங்க வந்து உங்களுக்கு வேற கட்டமைப்பு ஞாபகம் இருக்கு, மைய விளையம் இருக்கு, ரைட்? இங்க வந்து இப்ப நீளமாக இருக்கிறவை வந்து கால், இந்த சின்ன 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 வந்து நடுவுல இருக்குது புரியம். இது வளத்தையும் மூடி ஒரு உரையாகத்தான் இருக்க போது என்னன்னு சொன்னா எங்களோட பரிவட்ட உரை. இங்க வந்து உங்களுக்கு தண்டை பொறுத்த வரைக்கும் காலுக்கு முறியத்துக்கும் இடையில எங்களுக்கு மாரலயம் வந்து இருந்தது, ரைட்? இடைப்புகுந்த பிரியிலயங்கள் இருந்தது. அந்த அவைதான் வந்து பிறகு எங்களுக்கு கலன் மாரலயமாக தொழிற்பட போற ஆக்கள். ஆனா இங்க வந்து கால முறியம் வந்து தனித்தனியே இருக்கு. கால் தனியே இருக்குது, உரியம் தனியே இருக்குது, வெளியில பரிவட்ட உரை, பிறகு ஆகத்தோல் மேற்றோல் எல்லாம் இருக்குது. இப்படி இருக்கிற கட்டமைப்புல என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னா எங்களோட முதல் காலுக்கு வெளிப்புறமாகவும் முதல் உரியம் மற்றும் பரிவட்ட உரைக்கு உட்புறமாகவும் தோற்றுவிக்கப்பட போகுது. அதாவது